மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுது. எல்லாம் அப்படியே தொடக்கத்தில் பார்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் யாரும் ஏமாத்தாமல் விளாடணும் என்ன புரிஞ்சதான்ட்டு எல்லாத்தையும் கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பாலை தட்டி ஓப்பன் பண்ணி விட்றாங்க. அந்த பாலை வந்து கோலில் போட்டால் 10 பாயிண்ட்டு. அப்புறம் அந்த கோல்டன் பாலை பிடிச்சவங்களுக்கு 150 பாயிண்ட்டு வின் ஆயிடுவாங்க. அப்புறம் அந்த பெரிய பாலை தூக்கி போடுறாங்க. எல்லாம் அப்படியே வந்து எடுத்துகிட்டு அப்படி போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒருத்தங்க சீக்கிரம் போயிட்டு அந்த கோல் ரிங்லேயே போட்டுறாங்க. 10 பாயிண்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்து கோல் போட்ட போகிறான், தடுத்துடுறான். அப்புறம் இன்னொருத்தவங்க அப்படியே பாஸ் பண்ணி அப்படியே இன்னொரு கோல் போட்டுறாங்க. அப்புறம் 20 பாயிண்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் போய் அட்டாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பாலை போடுறான், தடுத்து அப்படியே அவங்க டீமுக்கு பாஸ் பண்ணி விட்டு அப்புறம் கடுப்பாயிட்டு அவன் பந்தை வச்சு அடிச்சிடுறான். அவன் கீழே அப்படியே சிங்னு விழுந்துட்டான். அதை பார்த்து ஹேரி கோவமாயிட்டு அப்புறம் அந்த மஞ்சள் பந்தை பிடிக்க போய்கிட்டு இருக்கான். அந்த கோல்டன் பால் கிட்ட போயிட்டு அப்படியே வளைஞ்சு கரெக்டாக நின்றுறான். அப்புறம் கையில் அப்படியே நீட்டி பிடிச்சிடலான்னு போய்கிட்டு இருக்கான். அந்த எஜ்ஜில் காலை வைக்கும் விழுந்துடுறான். அவன் வாய்க்கில் விழுந்துருது. அதுக்கப்புறம் எப்படியும் வாயிலேருந்து அப்படியே பந்தை எடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஹேரி பாட்டர் 150 பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாரு உங்கள் டீமுக்குன்னு சொல்லி அப்புறம் கிஃபின்ட்டு ஒரு வின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்